வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 29 மாநகராட்சிகளுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. முக்கியமான மாநகராட்சி இன்டர்நேஷனல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் வரைக்கும் விவாதமான ஒரு மாநகராட்சி மும்பை மாநகராட்சி. அந்த மாநகராட்சியை யார் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கண்களும் மும்பை மாநகராட்சி மேல இருந்தது. தொடர்ந்து எல்லா நிறுவனங்களும் அந்த மும்பை மாநகராட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருந்தாங்க. தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் கடகடன்னு வந்துட்டே இருக்குது. சோ மொத்தமா 227 இடங்கள் இருக்குது. 114 பிளஸ் இடங்களை கைப்பற்றுபவர்கள் மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுவார்கள். இந்த வீடியோல நம்ம தேர்தலுக்கு பிந்தைய 5 கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமான நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள். சோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே 6 மணி 6:30 மணிக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளிவந்தது. சோ 5 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். முதலாவது ஜேவிசி ஸ்ரீராம் டைம்ஸ் நவுக்காக எடுத்தது. மகாயுதி 129 146 இடங்களையும், தாக்கரே சகோதரர்கள் உத்தவ் தாக்கரே சிவசேனா மற்றும் எம்என்எஸ் இவர்கள் 54 64 இடங்களையும், காங்கிரஸ் விபிஏ அலையன்ஸ் 21 25 இடங்களையும், மற்றவர்கள் 6 9 இடங்களையும் கைப்பற்றுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. மகாயுதி என்டிஏ அலையன்ஸ் ஒரு கிளீன் மெஜாரிட்டியில மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுவார்கள் சொல்லிட்டு ஜேவிசி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆக்சிஸ் மை இந்தியா பிஜேபி ஏக்நாத் ஷிண்டே அலையன்ஸ் 131 151 இடங்கள், தாக்கரே சகோதரர்கள் 58 68 இடங்கள், காங்கிரஸ் அண்ட் விபிஏ ஆர்எஸ்பி 12 16 இடங்கள், மற்றவர்கள் 6 12. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் இவங்களும் கொடுத்திருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது ஜன்மாத் போல்ஸ் இவர்கள் என்டிஏ 138 இடம், தாக்கரே சகோதரர்கள் 62 இடம், காங்கிரஸ் 20, மற்றவர்கள் 7 சொல்லியிருக்கிறாங்க. சோ இவர்களினுடைய கணிப்பும் கிட்டத்தட்ட ஈக்குவலாவே வந்திருக்குது. என்டிஏ அலையன்ஸ் மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுகிறார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சாவியா சாட்சி என்டிஏ 140 154 இடங்கள், பிஜேபி 102 112 இடங்கள் வரைக்கும் பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. தாக்கரே சகோதரர்கள் 48 62, காங்கிரஸ் 13 17, மற்றவர்கள் 6 10. சோ இவர்களும் என்டிஏ ஒரு கிளீன் மெஜாரிட்டியில ஆட்சியை பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது டெமோக்ராட்டிக் டைம்ஸ் நெட்வொர்க் இவர்களினுடைய கணிப்பு படி பார்க்கும் பொழுது என்டிஏ 142, தாக்கரே சகோதரர்கள் 58, காங்கிரஸ் 19, மற்றவர்கள் 8. கிட்டத்தட்ட 5 கருத்து கணிப்பு முடிவுகள்லையுமே ஒரே மாதிரியான நம்பர்ஸ் தான் வந்திருக்குது. என்டிஏ 130 140 அந்த அளவுக்கு போறாங்க. அதே மாதிரி தாக்கரே சகோதரர்கள் 50 70 அதற்குள்ளதான் எடுக்கிறாங்க. காங்கிரஸ் 10 20 அந்த இடங்களுக்குள்ளதான் வர்றாங்க. சோ இந்த 5 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மும்பை மாநகராட்சியை பிஜேபி ஏக்நாத் ஷிண்டே என்டிஏ அலையன்ஸ் கைப்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.